ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இந்த வருஷத்தோட கடைசி நாள் 2025. என்ன கேட்டால் எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி தெரியுது உங்களுக்கு. அதனால் முன்னாடியே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இங்கிலீஷில் சொல்லிவிட்டேன். அது தமிழில் சொல்கிறேன்னா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எப்படி அமைப்போம் தெரியல, எந்த லட்சணத்தில் இருக்கப்போ யாரு கண்டா பார்ப்போம். எல்லாம் தலை விதி எப்படி இருக்கோ நம்ம வார்டுக்கு போவோம். நிறைய கெட்டாய் வந்து சொல்லியிருக்காப்புல. சரி வாங்க பயணத்தை ஆரம்பிப்போமா. பண்ணமரா வா, நடையா கட்டு கிளம்பிட்டாங்க. நீ எங்கிட்டா போகிறதுன்னு ஒன்றும் தெரியல. நேற்று மாதிரி வாங்க குத்து மாதிரி பிளானே கிடையாது. அவங்க போகிறது தான் பிளானு. முடியா கமான் காய்ஸ். ஹாப்பி நியூ இயர் பண்ணுங்கேன். ஆளை விடுற சாமி. கோகோ புள்ளிமான முட்டிக்கிட்டே இருக்கா. தண்டி வளர்ந்துருக்கா புள்ளிமான கோகோ முட்டி பயம் பொறுத்துற. அவள் சேனக்குட்டி வேறு. அவளும் நிறசனையை நெருக்கி விட்டாள். கருவாச்சே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப. அப்படி திரும்ப 2 கராயை கடிச்சிக்கிட்டே போவோம். திரும்ப ரைட்டில் திரும்ப. ஹை பரா. ஏய் மைக் சார், நேற்று குட்டி போட்டேன் நம்ம ஜப்பான். அதாங்க பெரிய பொம்மை மேட்ச் எனக்கு வந்துட்டா. பரவாயில்லங்க, பிள்ளைய பொத்தி வைக்கிறா. என் பிள்ளைய பத்திரமா வச்சுக்க. நான் போயிட்டு வரேங்குள்ளையா. அதுக்கப்புறம் வந்து நான் சாயந்தரம் வந்து பால் கொடுத்துக்கிறேன் சொல்லிட்டு ஓடியாடுறா. பிள்ளைய பத்திரமா வச்சுக்க. நீ பத்திரமா எறிப்பாங்களே. உன்னை வந்து அம்மா மம்மி வந்து சாயந்தரம் பார்த்துக்கிட்டு ரொம்ப பாசக்கறியா நண்டு மக. இப்படி ஒரு பொம்மை இருப்பான்னு எதிர்பார்க்கல. பசியில் முதல் அவள் தான் போகிறாங்கிட்டு. 2 குரூப்பாக பிரியாதீங்க. சொன்ன மாதிரியே பிரிஞ்சிருச்சுங்க. நான் போயிட்டாங்க அங்கே ஒரு குரூப்பு. இந்த துத்தியில் கொஞ்சம் நேரம் மடக்கி விட்டு அப்படியே இந்த முள்ளுக்குள்ளே விடுவோம். இந்த முள்ளுக்குள்ளேயே விட்டால் நல்லா இருக்குது. அதை பார்க்காம தான் பிரிஞ்சிச்சு ஒரு குரூப்பு. இவங்க என்னத்த செய்ய. இந்த கிளைமேட்னால ஆடுக்குட்டிகளுக்கு அந்த கழிச்சல் வர மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அவன் வரைக்கும் மறந்துருக்கு. நீங்கள் சொன்ன கடைசியில் நானே மறந்துட்டு வெந்தயத்தை போட்டிருக்கேன். பாப்போம் எப்படி இருக்குன்னு தெரில. அந்த சூடுக்கு மீறி எனக்கு தெரிஞ்ச வெள்ளை மொழி நம்ம நண்டுமா அவளுக்கு சரியாயிடுச்சு. நம்ம திருசாமனுக்கு சரியாயிடுச்சு. அப்படி ஒருத்தனுக்கு மட்டும் தான் இருக்குது. வெந்தயம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கே இன்னும் அந்த கிளைமேட்டுக்கும் இன்னும் காய்ச்சல் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. 2 நாள் எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து இன்னும் காய்ச்சல் விட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம். ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் நான் லீவ் போட்டுமே நினைக்கிறேன். அந்தளவுக்கு பாடி ரொம்ப என்னதில்ல இருக்க கிளைமேட்டுக்கு நம்மளை நடக்க விட மாட்டேங்குது. நில்லுங்க, மொத்த பேர் வரட்டும். ஒன்று சேர்த்துக்கிறேன். ஒரு குரூப்பு அந்த மரத்தில் நெத்து பறக்கிருக்காங்க. நண்டே என்ன வர பின்னாடியே போகிற. முள்ளு காலில் குத்திருச்சா. உனக்காக நிப்பாட்டி வைக்கிறேன். உனக்கு பூச்சிக்காக எவனும் நிற்க மாட்டேன்றாங்க. நீ எங்கிட்டா சுற்றுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. வயக்காடு போயிருமா பேசாமல். நீ எங்கே தான் இழுக்கிறாங்க. 1/2 மணி நேரத்தில் என்னை பிபி ப்ரெஷர் ஏற்றிட்டாங்க. அதுக்குள்ளே 3 குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு வழியை சேர்த்து இப்போ தான் வச்சுருக்கேன். நேரங்கிட்ட தான் போகிறாங்க. சரி கொஞ்ச நேரம் அவங்க பின்னாடியே போய் திருப்போம். ஆனால் என் பேக்கை எங்கிட்ட வச்சேன்னு தெரில. ஏதோ அங்கிட்டு ஓடும்போது போட்டு போனேன். நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் கிடக்கும். இந்த கிடக்கு அனாமத்தமாக கிடக்கு. பிள்ளையோ அனாமத்தமாக கிடக்க மாதிரி கிடக்கு. போயிட்டாங்க அதுக்குள்ளே. அத்தே இந்த அமாவாசை போகிற டயத்தில் இந்த ஆடு மாடுக்கெல்லாம் கிறுக்கு பிடிக்கும்ல. கிடாக்கெல்லாம் கிறுக்கு பிடிக்கும். இந்த காளை மாடுக்கு அந்த மாதிரி கிறுக்கு பிடிக்கும்ல. அந்த மாதிரி பையன் உள்ள இந்த ஆடுகளுக்கு சிலத்தில் தாயாடுகள் கிறுக்கு பிடிக்கும் போல். என்ன கிறுக்கு ஆக்கி விட்றாங்க அவங்க கூட ஓடுறவங்க இல்லையா. அந்த ஒரு அமாவாசை போகிற இடத்துல ரொம்ப கஷ்டங்க. அந்த டயத்தில் பொறுமை ரொம்ப முக்கியம் அமைச்சரே. அந்த மாதிரி இருக்கும். வரைக்குதுற என்ன ஆராய்ச்சி பண்ணுறியா. அங்கே ஒன்றும் கிடைக்காது. இருக்கா நெத்து எதுவும் செனக்குட்டினால அவனுக்கு தட்டி விட்றேன்டா. கீழே விழுதாரு. அங்கிட்ட விழுந்துச்சு. கீழே விழுது. விழுந்துச்சாரு. என்ன நீ அதை தவிர மற்ற எல்லா பக்கம் பார்த்துக்கிருக்கேன். அந்த விழுந்து எடுக்குது. தின்னு அப்படியே தின்னு. கருவாச்சி ஏருக்கு போகிறேன்னு காலை கொடுத்துறாத. இந்த வட்டம் என்னமோ பரவாயில்லங்க. இந்த மரத்தை தண்ணி இருந்ததுனால அப்படியே நல்லா காய்ச்சிருக்குங்க. பாருங்க வேறு லெவலு. காயெல்லாம் பார்த்தியா முரட்டு காயாக இருக்குது. இங்கே தட்டி விட்றேன். நீசா இங்கிட்டு வாடி. இந்த கீழே விழுதுவார். கரடி வா இங்கிட்டு வா. இந்த ஜப்பானே இங்கிட்டு ஓடியா. அந்த கீழே விழுந்து கிடக்கு. நல்லா பெரிய காயாத்தான் விழுந்து கிடக்குங்க. இந்த கிடக்கா புழு இருக்கான்னு பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க சரியான காயாக இருக்குது. இந்த கிறுக்கு கிரேசி இதுக்கு தானே ஒன்று. ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க. இந்த அவ்வளோதான். கருவாச்சி மலை ஒன்றும் கிடைக்கலையா. ஆமாம் கருவாச்சி நீ சின்ன பிள்ளைல. இந்த ஆளுக்கு ஒன்று. இந்த யாத்தை முத்தாளக போறியா யாத்தை. இந்த ஆளுக்கு ஒன்று எடுத்து போட்டு சண்டை போட்டு. கரடி ஒன்று கொடுத்தில்ல. நீங்களாம் பாவம். இந்த நீசா கீழே வர கெடுத்து அவங்களே திண்டிக்கல. நான் முன்னே போகிற ஆடை போய் பார்க்குறேன். என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு தெரில. அவர் கொஞ்சம் விட்டு அப்படியே வயக்காட்டியே சுற்றி காட்டுவா. இப்போலே பின்னாடியே வரேன் பாரு. நீயும் கெட்டு போனதாமல் தென்னாவட்டை வேறு கூட்டுப்பிடியா. அவள் கூட சேராத தென்னாவட்டே உன்னை கெடுத்துருவா. பின்னாடியே குச்சி எடுத்து வரேன் பாரு. அப்படியே நடந்துக்கிட்டாங்க இருக்கா. கால் வலிக்குதோ இந்தாண்டே தெரிலங்க. அவளை அப்படியே நல்லா விழுந்தா. அது ராவுரா. இவங்க எல்லாம் தான் அந்த புதருக்குள்ளே தான் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினச்சேன். எங்கிட்ட வரக்கூடாதுன்னு அங்கிட்ட தான் இழுக்கிறாங்க. அந்த நெல் வயக்காடை ஒட்டி அந்த தண்ணி இல்லாமல் தான் சரித்தேன். நேற்று எங்கே முடித்த வீடியோ அதே இடத்துல நிப்பாட்டாங்க. உள்ளே தண்ணி கிடக்கும். இப்போ தான் அந்த ஈரமே படாமல் கொண்டு வந்துக்கிருக்கேன். ஆனால் அவன் என்ன நேற்று இதில் போய் அப்படியே உள்ளே போய் எடுத்துட்டாங்க. கத்தி பழச்சி விழிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டினேன். இன்றைக்கி அங்கிட்ட தான் கொண்டு போகிறாங்க. என்ன செய்ய. அதுக்குள்ளே மின்னிக்குள்ளே கிடைக்கும் போல். சரி போவோம். நம்ம அந்த வயக்காடை ஒட்டி நின்றுக்குருவோம். அவங்க முழுக்குள்ளே மேயிட்டோம். ஜப்பானே ஆத்தே ஜப்பான் பிள்ளை பத்து இன்னைக்கு பேர் வைக்க போகிறவா. அப்படியே போவாங்க. குறப்புல ரெண்டை கடிச்சிக்கிட்டு இந்த உதறக்குள்ளே தான் பாசப்படுறீங்க. அட எங்கிட்ட வந்து ஈரப்பதத்துக்கு நீர் முள் ஒன்று வளர்ந்துருக்குப்பா. பார்க்க வேறு லெவலில் இருக்கா. என்ன ஒரு நீல கலர் அழகான பூ. நாங்கள் நீர் முழுங்க ஜூம் போட்டு உங்களுக்கு
மேக்ரோ லென்ஸில் காட்டுறேன் இங்கே எப்படி இருக்குது. இன்னும் ஃபோக்கஸ் காட்டுவா, இன்னும் ஃபோக்கஸ் ஆகிடு, ஃபோக்கஸ் இன்னும் ஃபோக்கஸ். இந்த அளவுக்கு இருக்குது, வேறு லெவலாக இருக்கும். அத்தடி அத்தை இன்னும் ஃபோக்கஸ் ஆகி பார்க்கலாம். சரியான பூங்க இந்த ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நீர்மூழ்கி இப்போ வருஷம் இருக்குது. மண்டைகளா அப்படியே கருவாச்சி கைஸு, உனக்கு தென்னாவட்டுக்கெல்லாம் ஃபேவரட் பிளேஸு. இதுக்குள்ளே வரலாட்டினா மனசு அடங்க மாட்டேன்றது. இவ்வளோதாங்க, உள்ளே போயிட்டு நம்ம அங்கே போய் நின்றுக்குருவோம். நம்ம பசங்க அனுப்பாங்க, என்னடா வாத்தியார் எப்போயுமே கிட்ட வர விட மாட்டேன், இன்றைக்கி என்ன ஒரு அதிசயம் உள்ள விட்டுருக்கேன். ஜாலியாக கொண்டாட்டம் போட்டு போகிறாங்க. நான் ஈர இருக்கான்னு பார்க்கணும். உள்ளே போய் பார்ப்போம். இந்த இது மின்னி காய் இருக்குல்ல, இந்த இருக்குது, இதை கடிச்சிக்கிட்டு தட்டாங்காய் மாதிரி இருக்கும் போல், இதை கடிச்சிக்கிட்டே திருவாங்க. இதுக்குள்ளே நிறையா கிடக்கு. இந்த இருக்குல்ல, அப்படியே தண்ணி விட்டு நல்லா வளர்ந்துருச்சுங்க. நெல் நாற்று எப்படி இருக்குது. நம்ம இப்போ முன்னாடி வந்தது தண்ணி கொஞ்சம் இருக்குது. இந்த இருக்கா தண்ணி கிடக்கு. நெஞ்சு உரங்கிறம் போட்டிருக்காங்கன்னு தெரிலங்க. ஆனால் தண்ணி கிடக்கு. ரொம்ப தண்ணி வந்த மாதிரி இல்லை. நெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பசை படிக்க ஆரம்பிச்சிருச்சு உடங்க லைட்டாக. அங்கிட்டு வர நெல் போட்டிருக்காங்க குழந்தை, அந்த பக்கம் தரிசாக அடைஞ்சி எவனுங்கிட்ட வர விடாது. இப்படியே பற்றிடணும். தெரியுசா உள்ளே போ, இதிலே வரு தொட்டு தொட்டு கடிச்சிக்கிருக்க ஒரு புள்ளிமானே. உள்ளே போ. இல்லை உள்ளே போகிறாங்க, எங்கிட்டு போகிறாங்க தெரில. நேரத்தக்க தான் போகிறாங்க, மின்னிக்குலையாக கடிச்சு போகிறாங்க. எல்லாம் வந்து என்ன வேத்திர ஓடியாந்தாங்க. அப்படியே கம்முன்னு அமைதியாக மேய்றாங்க, மூச்சு வச்சு விடாமல் மேய்றாங்க. உள்ளதான் இருக்காங்களா இல்லை எங்கிட்ட அங்கிட்டு ஓயிட்டாயெல்லாம் தெரியல. பருத்தி காடு போக்கும். இருந்தாலும் நான் அங்கே தான் நின்றுருக்கேன். இங்கிட்ட எவனும் வர்றது இல்லை. 11:45 உள்ளே என்ட்ரி கொடுத்தேன். எத்தனை மணிக்கு வெளியேற? அவன் எல்லாம் வெளியேறணும் தான் உண்டு, நான் வெளியேற்ற முடியாது, கஷ்டம். உள்ளே போனேன்னா நானே மாட்டிக்கிருக்கேன், அப்படி இருக்குது. ஆனால் உள்ளே பண்ணி இருக்கா மான் இருக்கான்னு எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு இதாக இருக்குது. எது இருந்தாலும் என்ன, நம்ம அப்படி வெளியே நிற்போம். எனக்கு தெரிஞ்சு இப்படி தண்ணி இருக்குது, எவனும் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வளர்ச்சி மட்டும் தான் ஒரு ஆள் வந்திருக்கா. இப்படி வராத சின்ன வளர்ச்சி, ரொம்ப ஈரம் அப்படியே திரும்பி. ஆனால் தான் இது வரைக்கும் தாங்க தண்ணி இருக்குது. இந்த இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்குது. அங்கிட்டலாம் தண்ணி இல்லை, அதனால தான் நின்று மேய்கிறாங்க. ஓடு எதுக்கு இப்படி இடுப்பு போதற்குள்ளே வர்ற? உள்ள பூச்சி போட்டே இருக்கான்னு தெரியல. அதான் நான் பார்த்தேன். ஸ்கைபாலு என்ன பண்ணுற உள்ள? ஏன் ஸ்கைபால் இந்தா ஸ்கைபாலே இங்கே வா. என்ன நிற்கிருக்க? ரெஸ்ட் எடுக்கிறியா? இடமே இல்லையா உனக்கு நிற்கிறதுக்கு? இங்கிட்டு வா. அப்படி திரும்ப உள்ளே புதரா இருக்குது. திரும்ப அப்படியே உள்ளே போகிறேன். உள்ளே உங்களுக்கு சத்தம் கேட்குதா? அந்த குருவி சத்தம். உள்ளே ஏதோ ஸ்னேக் பாபு உள்ளே போய்க்கிருக்குன்னு அர்த்தம். வயக்காட்டு இருந்தால் அது பக்கத்தில் இருக்கத்தான் செய்யும். அந்த குருவி சத்தத்தை கேட்டாலே கண்டுபிடிச்சிக்கலாம். கண்ணுமை மகனே எங்கடா இருக்க? உள்ளே போயிட்டானா? எப்படி கடிக்கிறா பாரு. கண்ணுமைக்க நறுக்கு கடியே. அது தலையாக கடிச்சிருக்கீங்க. எம்பிட்டு புல்லு கிடக்கு. தம்பி கொஞ்சம் பரவாயில்ல, முகம் பரவாயில்ல. எதவோ கடிக்கிறேன், என்ன கடிக்குன்னு தெரில. குச்சி புல்லவா கடிச்சிக்கிட்டு. என்னடா எங்கே தோசை இல்லை? இங்கே இல்லை உள்ளதாக இருக்காங்களா? ஒன்றும் தெரியலையாடா. கண்ணுமை உனக்கு வேணுமா? பச்சை மிளகா செடி வாரு, நல்லா வந்துருக்கு அந்த கொடி. பச்சை மிளகா கொடி வேணுமா? கடிக்கணும், மிஸ் பண்ண இருக்கக்கூடாது. தின்னு பார்க்கலாம். வெடி நறுக்குன்னு கடிக்கணும். அப்படி வெடி கீழே ஒட்ட கீழே கால் வைக்கிறல, எந்த பக்கம் வைக்கிறேன்னு தெரிலங்க. குத்து மாதிரி தான் வைக்கிறேன். இருந்தாலும் நம்ம உள்ளே போகணும். நம்ம அப்படி அவுட்டரில் வருவோம். அவங்க எல்லாம் அப்படியே வரட்டும். எனக்கு சளி பிடிச்சிருக்கனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. பட் உரங்கிறம் போட்டிருக்காங்களா இல்லை மருந்து அடிச்சிருக்காங்களான்னு தெரிலங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சளி பிடிச்சாலும் அந்த வாடை தெரிஞ்சு அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆடை தள்ளியே பற்றிப்பிடலாம். எனக்கு ஒன்றும் தெரியல. பாப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னும் உரம் போட்டிருக்க மாட்டோம். போட்டிருப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த எஃபெக்ட் அது வரைக்கும் இருக்காது. தண்ணி ஆனால் நேற்று பார்க்கல தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் விட்டுருக்காங்க. வராங்க, அப்படி தான் வராங்க. நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க 5 பேர்? என்ன பொழுமகளே? யாத்தை அவங்க அம்மா விட்டு போயிட்டாளா? வந்துட்டு அப்புறம் அங்கே போனீங்க? அம்மனியாத்தா எங்கே போயிட்டு வந்தீங்க? பாவத்தவர அவ்வளோ வேறு நாக்கு தொங்குது, அலைஞ்சே தோச்சு. இங்கே போனேன். போ உள்ளே போ, அம்மா அங்கிட்டு இருக்கா. அந்த இங்கிட்டு துந்திக்குள்ளே தான் மேயிரு பாரு. அலைஞ்சு நாக்கு வந்துச்சு. போய் வேணா நில பூச்சி கொடுத்த விட்டியா? எங்கே விட்ட? சின்ன பிள்ளைல பூச்சி விட்ட அது மாதிரியே கவர் பூச்சி. இங்கே இருந்தா எங்கே போயிட்டா? உன் பிள்ளைய போச்சு போ. அத்து காணா எங்கே போயிட்டான்னு தெரியல. பூச்சியே போயிட்டாங்க. யாத்த பயத்தில் கோபி வச்சுட்டா அவர். எங்கேயும் போகலாம். அதான் மயிராங்க இவரங்கிட்டு. பூச்சே பயந்துட்டியா? சரி வா. இந்த மாதிரி தேடி எங்கே இதுக்குள்ளேயே தேடி இருந்திருக்கா. நல்லா வருவா பூச்சி. ஓடியே வா. அப்படியே போ. திரும்ப இருந்தா அங்கிட்டு இருக்கா, இங்கிட்டு வா. இந்த இருக்காங்க ஒரு உள்ள அவன் வாடு மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். ஒரு நிமிஷத்தில் உசுறு போயிடுச்சேன், காணாமண்டு. இப்படி பயப்படுற பகலில் பட்ட பகலில் அப்படியே நேரம் போ. அந்த அமைகிறாங்க பற்றியெல்லாம் வாடு அமைதியாக பூச்சி பார்க்கத்தான் பெரிய ஆடாமல் இருக்குது. இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படியே பயப்படுறேன். சின்ன பிள்ளைங்க இப்படி தான் அப்படியே தத்தக்கா நடந்து வருவா. அவள் கூட வெடி போனது வரி குதிரை. அவள் அப்புறம் இருந்தாலும் பார்த்துருவா. இப்போ கொஞ்சம் நல்லா செல்லமாக தான் இருந்தா. ஆனால் என்ன தெரில, இன்னும் அந்த சின்ன பிள்ளை மைண்ட்லேயே இருக்கா. வரி குதிரைலாம் இப்போ பிடிக்க முடியுமா? டாப் ஆயிடுச்சு வரி குதிரை. நம்மளோட பழைய டாப்புக்கு வந்தாச்சுங்க. ஒருத்தனா வராங்க பாரு, உசுரை கொடுத்து ஓடிடுறாங்க. நான் உட்காந்து சாப்பிடலான்னு பார்க்குறேன் பாரு. இந்த வாரத்தில் வராங்க. என்னடா விருந்தா வைக்கிறேன்? பாரு ஓட்ட யாத்த தெனா விட்டே என்ன இளமை வருதா? இந்த வாரத்தில் ஓடிடுற என்னடா இருக்குது? நண்டு தெரியாத கரண்டி பக்கம் ஒரு கொடுக்குறாங்க. ஓடிய வாங்க, நான் நெத்து நிறையா கிடக்கு, நான் சாப்பிட்றேன். இன்னும் ஸ்கைப்பால் காணா பயவில் பறந்து வந்துக்கிருப்பா. சாப்பாடு ஓப்பன் பண்ணிட்டல,
இன்றைக்கி நம்ம வீட்டில் உப்பு பருப்பு சாம்பார் அப்படியே மோப்பம் பிடிச்சி வருவா. ஆஹா அப்படியே பறத்துக்கு வருவா. அதுக்குள்ளே நானும் சீக்கிரம் சாப்பிட்றேன் நண்பர்களே. நீங்களும் டின்னரை முடிக்கிறோம் பிடிச்சிக்க. என்னடா சாப்பிட்டு வரக்குள்ளே ஆளக்கான பார்க்குறேன். இங்கிட்ட இதுக்கு வரீங்க திரும்ப போங்க, அங்கிட்டு போகக்கூடா. எப்போ அங்கிட்டு தான் வருவீங்க, நீங்கள் இதுக்கு இங்கிட்டு வந்தீங்க? கரெக்டாக சாப்பிட்ற டயத்தில் கரெக்டாக உங்கள் வேலையை காட்டுறீங்க. டீயம்மா ஏட்டிக்கு முடியா கொடுக்குருவா நீ கிரேசி. என்ன பருத்தி காட்டல நீங்கள் திங்காத அரிசி கொலையா ஊருடா ஓடு திரும்ப. திருசாமனை ஏற்கனவே கழிஞ்சு இப்போ தான் சரியாக இருக்க. வெயிலில் படுத்துருக்கேன், அப்போ நல்லா சன் பார்த்துருக்கேன். எந்திரா ஏற்கனவே கழிய போகிற சூடு போடா. ஏற்கனவே இப்போ தான் கொஞ்சம் கழிச்சு நின்றுருக்கு. ஒருபடி நாளைக்கு குளிப்பாட்டி விடணுங்க அவனை. எப்படி படுத்துருக்காங்க இவர் நல்ல விருந்துக்கு வந்துட்டு பெத்தலையை போட்டு அப்படியே விருந்தாளி எனக்கா படுக்க மாதிரி முத்தலை என்ன இன்னும் ஒருத்தன் எல்லாம் தெக்க திரும்பி படுத்துருக்கீங்க. பாதி பேர் இருக்க என்ன என் கையில் இது இல்லை இருந்து தருவண்ணா உன் தட்டி விட மாட்டேன்னு சொல்கிறேன். கரடி உன் பிள்ளைய களவாண்டு போயிடுவா. பிள்ளை பக்கத்துலேயே படுத்து வச்சிருக்காடி. நம்ம கரடி மகள் கொடுத்து வச்சது. அவள் கரை குட்டி போட்டோன்னே இவளுக்கு அடித்து சேக் போட்டு பால் குடிச்சு கொஞ்சம் பரவாயில்ல தெரிஞ்சுட்டாங்க. சொன்னதை மாதிரி கொஞ்சம் வளர்ந்துட்டா. இன்னும் பால் கொடுக்குறதுனால பரவாயில்ல. இது என்ன கேட்டால் இதுவும் நல்லா தான் போச்சு. குட்டி எங்கிட்ட வளர்த்துக்கிடுவா. இன்னும் ஒரு எப்படி சொல்ல 10-15 நாள் கொடுப்பா. அதுக்கப்புறம் பாட்டுவா. அது வரைக்கும் பிள்ளையே பத்திரமா வச்சுருப்பா. இந்த மேட்சை மேலாம் கொஞ்சம் பால் ஊறுது. இவளுக்கு அடித்த சேக் போட்டு நல்லா பாலை குடிச்சிட்டு நான் பரவாயில்ல கொஞ்சம் தேரட்டும். வெயில் காலத்துக்குள்ளே வரப்பு ஏறட்டும். கரடியே எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடு நண்பர்கள் எல்லாத்துக்கும். கரடி தான் கரடி வாங்கலே அங்கே திரும்பி இருக்க. நீ சொல்லலையா? நீ சொல்கிறி. நல்லா நண்டு மக கொஞ்சம் இதாகிட்டான். இப்போ பழகமாயிட்டான். முதல்ல ஒட்ட மாட்டான். இங்கே அவனை காணாமே. வாங்கடா தண்ணி குடிக்க போமா கிளம்புவோம். பாபி எதுக்கு இப்படி கறிக்கட்டில் படுத்திருக்க சின்ன குட்டி? சூடு ஏறலையா? அப்படியே தீயா சுடுது. எந்திரி ஓடியா தண்ணி குடிக்க போமா. எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்து ஆடுகளை கடிக்குது. முடிய வாங்க போவோம். இப்போ எப்படி நடந்துக்கிட்டு வரம்போ. பூச்சி மக்களும் கருவாச்சி மக்களும் எம்பிட்டு மழையை தாங்கிட்டு வந்தாளுங்க. என்ன வா பழுது மகளே. இந்த சின்ன குட்டிக்கு இந்த பழுது மக நம்ம நீசா மக போக நம்ம இந்த மோனிக்கா அம்மாங்க இவங்கெல்லாம் மீனை கிறங்குறாங்க. இத்தனைக்கும் மழை ஒத்தப்பட்டு மழையில கூட நனைய விடாமல் வச்சுருந்தேன். மேய்ச்சலுக்கு தான் வந்தாங்க. இங்கேயே அவன் நனைஞ்ச ஒரு தடவை கூட மழையே வரல. அந்த பனி அப்படியே அவன் உருக்குது. பனி தாங்க அப்படியே ஆடுகளை அப்படியே வாட்டி வதக்கி எடுக்குது. வெயில கூட தாங்கிறாங்க. பனி தாங்க முடியல. எனக்கு தெரிஞ்ச வெயில் காற்று அடிக்கிட்டு போலங்க. அதான் அப்படியே நடக்க மாட்டான். ஸ்லோவாக நடக்கும்போது தெரியுது. அப்படியே ஸ்கைபாலே இதில் நம்ம கண்ணுமை ஒருத்தன் தான் கொஞ்சம் வெடிப்பாக இருக்கான். மற்றவங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாகிட்டாங்க. இவன் ஒருத்தன் மட்டும் என்னன்னு தெரில கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான். பார்ப்போம். கொஞ்சம் பனியில் விடாமல் இருக்கணும். இன்னும் யாருக்கும் தண்ணி தாக எடுக்கலையா? விடிய உப்பு ஒரு மேயிறீங்க தண்ணி தாக எடுக்க இடத்த விட்டு நகர மாட்டேங்கடா. திருசா மரத்துக்கு முட்டு கொடுத்துருக்கியான் சாஞ்சிடாமா. என்ன தின்ற இதை திண்டு வாங்குறது வா வாய் கேட்டாமல் இறங்கல. நீ கூட எக்க போட்டுக்கிருக்க. இவ்வளோ சனியாத்தே இருக்கான்னு நினைக்கிறேன். திரிசா வண்டி பாடி கீழே வந்துடாமா. என்ன எப்படி நின்றுருக்க? நீ நிற்கிறது பொசிஷன் சரியில்லை. அப்படியே வாங்க போ கரடே. தண்ணி குடிக்க கூட வாடா. வரையாம் பாரு அப்படியே பேத்த வளர்ந்துருச்சுங்க. பால் இல்லாமல் வயிறு இதாகிடுச்சு வந்தீங்களா. ஆனால் என்ன வெயில் காலம் சரியாக போயிடும். நெத்துக்கு திண்டா நம்ம காய்ச்சல் இருந்தேன்னா வெயிட்டு சல்லுன்னு போட்டுருவேன். அப்படியே பா உமிச்சி பேத்தியே தே சின்ன வெளிச்சி தாண்டிடி பரவாயில்ல. என்கிட்ட சின்ன வெளிச்சி ஒரு பிள்ளை வைத்தாலும் ரோசியா சிலுக்கு இப்போ 3 பிள்ளை பொம்பளை பிள்ளையாக வைத்திருக்கா. ரோலெக்ஸ் வேறு இருந்தாலும் சின்ன வெளிச்சி வா தண்ணி ஓடிப்போம். வா ஓடு எல்லாம் ஓடிக்கிருக்காங்க. தண்ணி பார்த்துன்னு மாதிரி பறக்கிறா மொசை குட்டிலாம் ஓடு ரெட்ட சொல்லி கருப்பு ஓடுறா. தண்ணி குழுக்குன்னு தானே இருக்கும். அங்கே தள்ளி போய் குடிப்பாங்களா? இன்னும் அங்கே தள்ளி போய் குடிச்சா நல்லாயிருக்கும். டோக்கியோ டோக்கியா மலைச்சு தப்பு குழு போய் குடிக்கிறா. தண்ணி நல்லா குழுக்குன்னு இருக்கும். நல்லா பொறுமையாக குடி. ஓடியா சுக்கட்டி முதல்ல தண்ணி குடிச்சியா? கேமரா கொஞ்சம் முத்தம் கொடுக்குறேன். தண்ணியை குடிச்சுங்க படுத்துட்டா. இப்போ வந்தோடனே தண்ணி பக்கத்தில் படுத்துறா. லீசா என்ன உனக்கு சன்பாத் இருக்க மாதிரிக்கா? நல்லா சுடலையாடி. வந்தோடனே நீ இந்த அம்முனியாத்தாலாம் கடா நடு தண்ணிக்குள்ளே போய் இறங்கிருக்காண்டா. எவன்டாவன்? உமிச்சு மானே உனக்கு சினிசாமா கற்றுக் கொடுத்துட்டாளா உள்ளே இறங்கி தண்ணி குடிக்கணும்ட்டு? முட்டா அப்புறம் தண்ணி குடிங்க பொறுமையாக குடிங்க. இதுக்கு சண்டை வர்றீங்க? என்ன வந்துட்டாங்க என்ன விட்டவரை காணாமடா. உங்களாம் தண்ணி வேணாமா? இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை நல்லா நெல்லுங்க. பூச்சி நண்டு நீசா வேணாமா தண்ணி குடிக்க? போய் தண்ணியை குடித்தாங்க படுத்துருக்காங்க. இவர் நல்லா என்னமோ இதுக்கு வந்த மாதிரி இப்படி படுத்துருக்காங்க. இவர் நல்லா சுடு பாறையில். சரி மொசக்குட்டியே பாப்பி எல்லாம் படுத்துட்டு வாங்க பொறுமையாக. ஜப்பானே நீயும் படுத்துட்டியா? பால் இருக்காது ரொம்ப பாறையில் படுக்காத. ஈண்டு ஆடுக்கு பால் இருக்காது குட்டியம்மா. அத்தே ஜெசிக்கா வாங்கடா என்ன அப்படி படுத்துருக்காங்க. வாங்கடா நடைய கட்டாங்க. வாடா போம்படா. அப்படியே தெனாவிட்டு பொழுனே அவங்க அடுத்த ஷிஃப்ட்டு போயிட்டு வராங்க. செகண்ட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்துட்டாங்க அவங்க. வாங்க நம்மளும் போவோம். 2வது ஷிஃப்ட்டு கிளம்புவோம். செகண்ட் ஹாப்பு வாடா கருப்பு கிளம்புமா. என்ன ஒன்றுமே எடுக்கல நீ. என்ன குட்டியம்மா நீ அதை விட நீ எப்படி சண்டை போட்டு எப்படி பிறகு எடுத்து போடுறாங்க. புற வைக்க பூச்சிமானுக்கும் வருங்காலம் மாப்பிள்ளைக்கு சண்டை பரவாயில்ல இழுத்து முட்டுறாங்க பூச்சிமாய். அத்தே என்ன வகுத்துலே முட்டுங்க தாடி ஆத்தான். வாங்க போதும் நல்லா தண்ணி குடிச்சிங்க.
நெத்த திட்டீங்க அப்படியே போய் 2 கொடியை வெடிப்போம். இந்நேரம் எங்கே போகிறீங்க? திருப்பி மறுபடியும் வயக்காடு போகிறீங்களா? வேறு வேலை இல்லை உங்களுக்கு? யாரா உங்களை இங்கே கூட்டுக்கு வர்றா? பழுனே அவங்க கூட போய் சேராத பழுனே, எங்கிட்டு வா. அந்தா இங்கே போகாத, திருப்பி நடந்து கால் தான் வலிக்கும். இதில் நின்று மேய்கிறா நல்லா, அந்த இதுக்குள்ளே நல்லா கொடி கிடக்கு. சாயந்தர நேரம் யாருக்காவது உடம்பை குறைக்கணும்னா சொல்லுங்கள், என்னை அணுகுங்க. ஒரு அப்ளிகேஷன் போல போனால் ஒரு எந்த இதுவும் சாப்பிட வேணாம். ஜஸ்ட் என் கூட வந்தீங்கன்னா டெய்லி அவங்க நடந்து 6 பேக் சீக்கிரம் 6 பேக் 8 பேக் நடந்துருவீங்க. அப்படித்தான் நான் நடந்துக்கிருக்கேன் காலையிலேருந்து. இப்போ தான் காலையில் வந்து திருப்பி இங்கே தான் கூட்டு போகிறாங்க. என் உடம்ப அப்படியே உருக்கி ஒல்லி ஆகிட்டாங்க. அப்படியே யாருக்காவது உருக்கணும்னா சொல்லுங்கள், ஈஸியாக உருக்கி கொடுத்துருவாங்க நம்ம பசங்க. பண்ண மரம் உண்மையிலே ஒரு சத்தியமான கால் வலிக்கலையா? எப்படி தான் உங்களுக்கு கால் வலிக்காமல் இருக்குது? எனக்கே கால் வலிச்சு போச்சு. எத்தனை தடவை தான் அந்த காலையிலத்தோட 3 தடவை இங்கே வந்துட்டோம். நிறைய கட்டிட்டாங்க. இன்னும் அவ்வளோதான் வகுப்பு இருந்துச்சு உனக்கு. நீ வீட்டுக்கு திரும்பிட்டாங்க அவங்கள. சரி ரைட்டு, 5 மணிக்கு வீட்டுக்கு போக வேண்டியதான். பார்க்குறப்பட்டே கிளம்புவான். என்னன்னு தெரில, பாபி மதியத்துலேருந்து ரொம்ப அப்படி இதாகவே ஆகிட்டா. நல்லா இருந்தா பாபி. முட்டுருக்கு எங்கேருந்து கோவம் வருது உங்களுக்கு? டோக்கியோ உன் பின்னாடி வரிசையாக வராங்க. உன் படை வரல வரிசையாக வராங்க. வாடா பணமரம் பாங்கண்ணே. எங்கடா அவனாங்கடா? சப்பனே இன்னும் வகு நிறையில. ஏத்தே நல்லா வகு நிறைய தான் பால் கொடுக்கணும். இன்னும் வகுற ஒத்தப்பட்டு நிறையில. இன்றைக்கி அவங்க எடுத்த முடிவு, நான் 6 மணிக்கு மேய்கிட்டான்னு பார்த்தேன். இவன் 5 மணிக்கு கிளம்புறாங்க. வகு நிறைஞ்சிச்சு போல், அதனால் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி நம்மளும் மூட்டை முடிச்ச கட்டி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்றைக்கி என்னமோ மழை சொன்னாங்க, ஆனால் மழை சொல்ல சும்மா சார் சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மேகமாக தான் இருந்துச்சு. ஒரு சில நேரத்தில் வெயில் நல்லா அடிச்சிச்சு. சும்மா இன்றைக்கி மட்டும் தான். அப்புறம் அடுத்த வாரம் எதுவும் வருமா தெரில. மார்கழி இந்த விட்ட மழை வெயிலுங்க ரொம்ப சந்தோஷம். தையில் மழை பெஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பா எப்படி இருக்குண்டு. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஆடுவழியில் உங்களை சந்திக்கவா வரட்டா. அது வரைக்கும் நான் உங்கள் வைரம் மரட்டா சியூ டாட்டா. வீட்டு வேலை இருக்குங்க இன்றைக்கி. வீட்டு வேலையை இன்றைக்கி பெண்டை கழட்டும் போல்.